சிந்தாமணி ஒரு அழகான பெண். அவள் சிரித்தால் மிகவும் அழகாக இருப்பாள். அவள் எப்போதும் நடனமாடிக்கொண்டே இருப்பாள். ஒரு நாள் சிந்தாமணிக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அவள் அந்த பெண் குழந்தையை மிகவும் நேசித்தாள். அந்த குழந்தைக்கு மஞ்சு என பெயர் வைத்தாள். ஒரு நாள் சிந்தாமணியும் மஞ்சுவும் ஒரு காட்டு வழியில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது திடீரென்று அவர்களுக்கு முன்னால் ஒரு பெரிய புலி வந்து நின்றது. புலியை பார்த்ததும் மஞ்சுவும் சிந்தாமணியும் பயத்தில் நடுங்கினர். புலி அந்த குட்டி குரங்கு மஞ்சுவை பிடிப்பதற்காக பதுங்கி பதுங்கி வந்தது. அப்போது சிந்தாமணி தன் மகள் மஞ்சுவிடம் தனது செல்போனை கொடுத்து, செல்லம், இந்த ஃபோனில் பூட்டி வச்ச குதிரை ஒன்று பாட்டு இருக்குது, அதை கேட்டுக்கிட்டு இரு, அம்மா ஒரு சின்ன வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் என்று சொல்லி தன் மகளிடம் செல்போனை கொடுத்தாள். மஞ்சு செல்போனில் அந்த பாடலை ரசித்து கேட்டுக்கொண்டிருந்தாள். அதே வேளையில் சிந்தாமணி தான் கற்றிருந்த கராத்தே கலையை கொண்டு அந்த புலியை அடித்து விரட்டினாள். சிந்தாமணியின் அடியை தாங்க முடியாத புலி சிந்தாமணியிடம் தன்னை விட்டு விடுமாறு கெஞ்சி கதறியது. ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்புப்பா. கடைசியில் சிந்தாமணியும் மஞ்சுவும் மகிழ்ச்சியாய் வீட்டிற்கு சென்றனர்.